திசையும் புகழ் மணக்க திசை டிவி. ஐந்தாவது கடல் எம்பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அவர் பெரும்பார் கடலாக அமர்ந்துகிறார். ஆறாவது கடல் நல்ல தண்ணீர் கடலாகும். ஏழாவது கடல் இத்தனை வலைதலுக்கு ஒரு பெருங்கடலாக அமர்ந்துகிறார். ஆறாவது கடலுக்கு அப்புறத்திலும் ஏழாவது கடல் உள்புறமாக அமைந்திருக்கும் ஒரு பெரிய இரட்டனார். தங்க விளையப்பட்டு தணிக்கப்பட்ட பூமி என்ற காரணத்தினார் அதை பார்த்து சொர்ண பூமி என்றே சொன்னார்கள். இந்த சொர்ணமயமான பூமியில் ஒரு மரகத பாறை வந்து தோன்றுகிறது. அந்த மரகத பாறை எரிவே கமலம் என்பது திருச்சுனை. திருச்சுனையின் அடிவாரம் மாணிக்க பொட்டு இறங்குகிறது. அந்த மாணிக்க பொட்டிலே 2 வசீகரமான ஆகமானது இருக்கு. ஆணிப்பொன் ஆக ஒரு அமிர்த கர்ப்ப கலசத்தை வைத்தெடுத்தது. அதை ஆதி முடிவங்களிலே கண்டெடுத்து அவர் மனதிலே என்ன நினைக்கிற பாருங்க, நன்னிருக்கும் பாம்புயினே பாம்புயினே நல்ல மீது நல்லது நன்மை நன்னிருக்கும் பாம்புயினே பாம்புயினே மனிதனுக்கும் வரைக்குமாகாதே அஞ்சலந்த மந்திரத்தை மதிரத்தை மதிரத்தை ஆதிமுனி உத்தரித்த பிறந்தாரை இறக்கியவே ஏழுகுள்ள குசத்தியே ராகுசதி ராகுசதி இன்பமாக பிறந்த போது மனதிலே நினைக்கிறார். பாப்பிருக்கக்கூடிய இந்த நெஞ்சிருக்கும் பாப்பானது அமிர்த கர்ப்ப கலசத்தை வைத்து வைக்க இதை கண்டெடுத்து நாம இப்படியே விட்டு போகலாமா? பாம்பு பெருக்களமாக ஆயிடுமே. எங்கு பார்த்தாலும் சர்ப்ப கூட்டங்களாக நிறைந்து போய்விடும். இதை இடத்திலே நாம இது ஒரு மாற்று சொரூபம் செய்ய வேண்டும் என்று ஆதி கிடைக்கின்ற பகவான் மேலுள்ள 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தார். 5 எழுத்து மந்திரத்தை உச்சரிக்க ஆதி பகவானுடைய திருவருள அமிர்த கர்ப்ப கலசம் 7 அறைக்கு பெண்ணாக வந்திருக்கிறார். 7 அறைக்கிறவே யார் யாரெல்லாம் வந்தா அவர் 7 அறிஞர்கள் யாரெல்லாம் வந்து பிறக்கிற பாருங்கள். யாரெல்லாம்? நீலி என்றொருதி, நீலகண்டி என்றொருதி, காளி என்றொருதி, காளாஸ்திரி
சுமத்ரி என்றொருதி, வள்ளி என்றும், செல்வி என்றும், மங்கை, படத்தை என்று 7 பெண் பிறந்தார். ஆமா, 7 பெண்கள் வந்து பிறந்த போது ஆதிமுனி ஐயோ பிறந்திருப்பது 7 பெண் பிள்ளையா பிறந்திருக்கிறது. அப்ப அவர் தான் ராஜா அன்னைக்கு. என்னன்னு சொல்றீங்க? அம்மா 7 பெண் பிள்ளைகள்ல. ஆமா, அப்ப அவர்தான் பெண்பத்த அரசனும் ஆண்டின்னு சொல்றாரு. ஆமா, 7வது பெண் குழந்தை இருந்தனா 2ஆம் தரமாட்டம் வருவார். அப்படியானே? ஆமா. அப்ப பெண் பிள்ளைங்க இருந்தா வசதி வராதா? ஆமா, கெட்டவனுக்கு இட்டாரு கெட்டான்னு சொல்லி உனக்குதான் 7 பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குன்னு வச்சுக்க. 7 பொம்பளை பிள்ளைய பார்த்தா நிம்மதியா இருக்க முடியுமா? அண்ணே, நிம்மதியா வாழத்தான் முடியுமா? நீ என்ன கஷ்டப்படணும்? எதுக்குன்னு கஷ்டப்படணும்? நாங்க 7 பெண் பிள்ளை பிறந்த நாங்க கோடீஸ்வரி. எப்படி சொல்லட்டுமா? எப்படி? 2 பிள்ளைங்க இருந்தா போதும். 2 பிள்ளைகளுக்கு வில்லுபாட்டை படிக்க வச்சிருவேன். நம்மள போல போய் இப்படியே ஊருடா போறத படிக்க வச்சிருவேன். உங்களுக்கு விஷயமே தெரியாது. காலையில வளர்த்துட்டு போகட்டுமே. ஆமா, சொல்றது கேளுங்க. என்ன 2 பிள்ளைங்க இருந்தா அப்படி நம்ம தையல் படிக்க விட்டுருவோம். குறி வைக்க ஒரு டைலரிங் அடிச்சு அதுல கொஞ்சம் வருமானம் வந்துரும். என்ன 2 பிள்ளைங்க இருந்தா அப்படி வள்ளூர்ல அசோக கடை இருக்கு பாத்தியா? ஆமா, அந்த கடையில வந்து விட்டுறது. என்ன 2 பிள்ளைங்க இருக்கு? அசோக கடை ஒரு பிள்ளை, ஜவுளி கடையில ஒரு பிள்ளை. ஏசில நின்ன மாதிரி இருக்கும், வேலை செஞ்ச மாதிரியே இருக்கும், நம்மளுக்கு சம்பளம் வந்தது மாதிரி இருக்கும். ஆமா, இருக்கும்ல. இன்னும் ஒரு பொண்ணு இருக்கு, அத டாக்டர் படிக்க வச்சிட வேண்டியதா? நம்ம பக்கத்துல வச்சு இந்த பீரிஜிட்ட சொல்லி கொடுத்து நம்ம கை எடுப்பு வேற இல்ல பிள்ளைங்க அங்க வச்சுக்கணும். டாக்டர் படிக்க வச்சு இப்படி டாக்டர் வேலைக்கு கூட அதுவும் சம்பாதிக்க. அரிய எடுபடிக்கு நம்ம மாப்பிள்ளை வீட்டுல இருக்காமல, அதுக்கு போய் என்ன கவலை? ஆனா இது நாட்டுப்புறத்தில் நீங்கள் நினைப்பதற்கு சரியாது. ஆமா, அங்க மகரிஷி வானகத்தில் வாழக்கூடியவர் அல்லவா? ஆமா, 7 குழந்தைகளை காரகத்தில் வைத்து கட்டி தாக்க முடியுமா? முடியாது. காரகத்தில் விட்டு மறைந்தார் மகரிஷி. யாருடைய தெய்வம் இல்லாமல் வளர்ந்து பருவநிலை ஆன பருவநிலை ஆன போது சொல்லுகிறார், நான் 7 பேர்கள் ஒன்றாகவே கூடி நாடு என்ற ஆடவர்கள் ஆசை கொண்டே ஆசை உள்ள பிள்ளைகளை ஆசை உள்ள பிள்ளைகளை வாழ்கிறே ஆசை உள்ள பிள்ளைகளை ஆசை உள்ள பிள்ளைகளை வாழ்கிறே. அவன் அழகு நின்று போவோம். நாளைக்கெல்லாம் நம்ம வெட்டிக்காரருக்கு இப்படி பஞ்சு மிட்டாய் ட்ரெஸ் போட்டுதான் உட்கார வைக்கணும். ஓஹோ, காலக்காரருக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் ட்ரெஸ், நம்ம அருமணிஸ்டுக்காரருக்கு ஒரு பஞ்சு மிட்டாய் ட்ரெஸ் போட்டு ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு கோயில்ல வந்துட்டாங்கன்னு வச்சுக்க எப்படி இருக்கும்? கலக்கட்டா ஒரு 4-5 வயசு பிள்ளையா 2 இட்லியை கொடுத்தாதான் அலுவை அமைச்சிடலாம். இல்ல ஒரு கப்பு பாயாவது கொடுத்தா அலுவை நிப்பாட்டிடலாம். இது இப்போது பிறந்த பிள்ளை என்ன செய்வதற்கு? பாலமிருந்து கொடுத்தே பசிய வருத்த வேண்டும். ஆமா, குழந்தைகளுக்கு பாலமிருந்தம் விளக்கு வேணுமே என்று அழைக்கிறவருங்க. குழந்தை சொன்னா மணியனவே மணியனவே என்று தெய்வ பசு தெய்வ பசு மணியனவே 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 தெய்வ பசு தெய்வ பசு பரமழைத்து நந்தி தேவன் பார்த்து ஏது சொல்லுவாரா? தேவலோகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய சுரவி சுந்தாமணி என்று சொல்லக்கூடிய தெய்வ பசுவை வரவழைத்து பாலமிருந்தும் பகிர்ந்து கொடுக்க சொல்லுகிறார். அந்த பசுவினுடைய தன்மை இல்லை என்று பார்த்தால் தனம் ஒன்றாக இருக்கும், காம்புகள் 4 இருக்கும். சரிதான். ஒரு காம்புல 1 கோட்டை பால் சுரக்கும். ஒரு கோட்டை பால் 4 காம்புல 4 கோட்டை பால் சுரக்கும். 3 குழந்தைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இந்த 3 குழந்தைகள் 4 கட்டான் பாலை பகிர்ந்து குடித்த போதும் அந்த குழந்தைகள் என்ன செய்யற பாருங்க, உலர்த்துறதும் அழுகுறதும் ஒரு காலம் தீரவில்லை. குழந்தைக்கு இன்னும் பசி தீரலையோ? அடே, அதான் பெரியவங்க
என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? என்ன? செத்த ஆட்டுக்கு கண்ணு பெருசா, தாய் இல்லாத பிள்ளைக்கு வயிறு பெருசா. செத்த ஆட்டுக்கு கண்ணு பெருசு இல்லையா? செத்த ஆட்டுக்குமா தாய் இல்லாத பிள்ளைக்கு வயிறு பெருசுன்னு சொல்லுவாங்க. அதான் எவ்வளவு பாலமிருந்து குடித்தாலும் குழந்தைகளை உணர்த்துவது வலுவது ஒருக்கால் தீராமல் இருக்கிறது. தாய்மொழி இழித்து வளர்க்கிறீர்கள் என்று இங்கு அழைத்து வருகிறவருக்கு அந்த 2 கண்ணியர்கள் அது என்ன சொல்லுகிறதே சொல்லுவாரா? பிள்ளைகளை கண்டா துட்டால் அது கிடைப்பா, கொள்ளை அடித்தால் அதுவா